நபி அவர்களுக்கு இறைவனின் சாந்தி உண்டாகட்டும் அவர் புகழையோ பெயரையோ பலத்தையோ பதவியையோ விரும்பியிருந்தால் அவருக்கு எளிதாக கிடைத்திருக்கும். அவரிடம் எல்லா திறமைகளும் இருந்தது. திருக்குரானை இறைவன் தான் எழுதினான் என்று பொய் உரைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவரிடம் எல்லா குணங்களும் இருந்தது. மேலும் நாம் அறிவுபூர்வமாக ஆராய்ந்து பார்த்தால் பெயரையோ புகழையோ பலத்தையோ பதவியையோ விரும்பும் ஒரு மனிதனிடம் பல விஷயங்கள் இணைந்திருக்கும். அந்த விஷயங்கள் என்னவென்றால் நல்ல உணவு, விலை உயர்ந்த ஆடைகள், பிரம்மாண்டமான இடங்கள், அரண்மனை போல வீடு, பாதுகாவலர்கள், இது போன்றவை. ஆனால் நீங்கள் நபி அவர்களின் வாழ்க்கை முறையை பார்த்தீர்களே ஆனால் தன் ஆடைகளை தானே தைத்துக் கொண்டார், காலணிகளை தானே சரி செய்து கொண்டார், ஆட்டுப்பாலை தானே கறந்தார். மேலும் அவரது வீட்டில் இருந்த எல்லா வேலைகளையும் அவரே செய்தார். தரையில் அமர்ந்துதான் சாப்பிட்டார். அவர் சந்தைக்கு சென்றபொழுது அவருடன் பாதுகாவலர்கள் செல்லவில்லை. எளிமையான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்து வந்தார். மேலும் யாராவது அவருக்கு அழைப்பு விடுத்தால் அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் கொடுத்ததை அவர் மறுக்காமல் சாப்பிட்டார். எந்த அளவுக்கு எளிமையாக இருந்தார் என்றால் அவரது எதிரிகளும் அவரை குறித்து ஒரு விஷயத்தை கூறினார்கள். திருக்குரானில் அது குறித்து உள்ளது. சூரா தௌபாவில் அத்தியாயம் 9 வசனம் 61 ஓ, இவர் அனைவருக்கும் செவி சாய்க்கிறார். அவரது எதிரிகள் கோபம் கொண்டார்கள். என்ன மாதிரி மனிதர் இவர், அனைவருக்கும் செவி சாய்க்கின்றாரே, ஏழைகளுக்கும் செவி சாய்க்கின்றார். மேலும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ள அநேக நிகழ்வுகள் உள்ளன. ஹதீதுகளிலும் சொல்லப்பட்டுள்ளது. இது போன்ற ஒரு நிகழ்வின் போது ஆதிக்க வெறி கொண்ட அரபு குறைஷியர்களின் தலைவனான உத்பா என்றவன் நபி அவர்களிடத்தில் வந்து, நாங்கள் அரபு நாட்டின் அனைத்து செல்வங்களையும் உம்மிடம் கொடுத்து உங்களை செல்வந்தராக்குகின்றோம், உங்களை தலைவராகவும் வேண்டுமென்றால் மன்னராக கூட ஆக்குகின்றோம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். அது என்னவென்றால் ஒரு இறைவன் தான் இருக்கின்றான் என்ற செய்தியை பரப்புவதிலிருந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். தலைவராக வேண்டும், மன்னராக வேண்டும் என்று நபி அவர்கள் ஆசைப்பட்டிருந்தால் எளிதாக இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இது போன்ற பல உதாரணங்கள் இருக்கின்றன. மேலும் அரபு குறைஷியர்கள் நபி அவர்களின் உறவினர் அபு தாலிபிடம் சொன்னார்கள், மனித சகோதரத்துவ கோட்பாடு ஒரு இறைவன் தான், இது போன்ற செய்திகளை பரப்புவதை நிறுத்த சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு நபி அவர்கள் சொன்னார், ஒருவேளை அவர்கள் சூரியனை எனது வலது கையில் வைத்தாலும் சந்திரனை இடது கையில் வைத்தாலும் நான் உயிரோடு இருக்கின்ற நாள் வரை இந்த செய்தியை பரப்புவதிலிருந்து நிறுத்தவே மாட்டேன் என்றார். அனைத்தும் அல்லாவின் நாட்டப்படியே நடக்கும் என்றார்.